Number 3 பார்க்கலாம். Suppose the length of a rectangle is 13 centimeter. The find the area if the breadth is 12, 10, 8 னு 3 different questions கேட்டிருக்காங்க. Find the linear pattern representing area of the rectangle அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல லென்த் வந்து 13 அப்படின்றத கான்ஸ்டன்டா அவங்க யூஸ் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. அதை அவங்க மாற்றவே இல்லை. பிரெத்துக்கு பதிலாக மட்டும் தான் இந்த டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 13 சென்டிமீட்டர் கான்ஸ்டன்டா அவங்க கொடுத்தது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஏரியாவோட ஃபார்முலா என்ன? லென்த் இன்ட்டு பிரெத். இது நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிக்கிற ஃபார்முலா தான். லென்த் இன்ட்டு பிரெத் தான் நம்மளோட ஏரியா. ஸோ லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அவங்க கேட்டிருக்குது ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் வந்து 13 தான். பிரெத்துக்கு அவங்க இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 13 இன்ட்டு 12 அப்படின்னு எழுதிக்கலாம். மல்டிபிள் பண்ணால் 156. ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ செகண்ட் பார்ட்டில் பிரெத்துக்கு அவங்க எவ்வளோ எடுக்க சொல்லியிருக்காங்க? 10ன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிரெத் வந்து 10ஆக இருந்தால் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரெத் 10 சென்டிமீட்டர்னு கொஸ்டினில் இருக்குது. இப்போ ஏரியாவோட வேல்யூ லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் வந்து 13 கான்ஸ்டண்ட்டாக இருக்கு இல்லையா. பிரெத் மட்டும் 10ன்னு போடணும். மல்டிபிள் பண்ணால் 130 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரெண்டுமே சென்டிமீட்டர்னால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருது. தேர்ட் பார்ட்டில் அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பிரெத்தை வந்து 8ன்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஸோ பிரெத் 8 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. லென்த் இன்ட்டு பிரெத் 13 இன்ட்டு 8 அப்படின்னு எழுதியிருக்கணும். 13 8 மல்டிபிள் பண்ணால் 104 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்படிதான் நமக்கு வேல்யூ வருது. ஸோ இதோட லீனியர் ஃபார்ம் என்ன அப்படின்றத எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லீனியர் ஃபார்ம் எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு nth டேர்ம் அந்த மாதிரி எடுத்துக்கோல. ஸோ இந்த பிரெத்தை வந்து கான்ஸ்டன்ட்டாக ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா. ஸோ பிரெத் வந்து எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னா நம்மளோட லீனியர் ஈக்குவேஷன் என்ன? ஏரியாஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத் தானே. லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 13 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரெத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 13x அப்படின்றதா லீனியர் ஈக்குவேஷன். எக்ஸ் தான் போடணுமா மேம்? என்ன போடக்கூடாதா? பி போடக்கூடாதா? நீங்கள் என்ன ஆல்ஃபபெட் வேணாலும் போட்டுக்கலாம். ஏரியாஸ் ஈக்குவல் டு 13x அப்படின்றதா அவங்களோட லீனியர் ஈக்குவேஷன்.